திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட விழாவானது தொடங்கி இருக்கிறது. பக்தர்கள் திரளானோர் தேரை வடம் பிடித்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுமதி ஸ்ரீ. தற்போது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலினுடைய சித்திரை தேரோட்ட விழாவானது தொடங்கி இருக்கிறது. இந்த தேரோட்ட சிறப்புகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய. சமயபுரம் மாரியம்மன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை இடம் அதுதான். எத்தனை மாரியம்மன் கோவில்கள் உலகில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் ஜெயா பிளஸ் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமயபுரத்தாலே சாம்பராணி வாசகியே, கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே, ஆயிரம் கண்ணுடைய அலங்காரி வாருமம்மா என்று இந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். மாரியம்மன், அது சமயபுரம் மாரியம்மனுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலை நோக்கி கூட்டம் வந்துட்டு இருக்கு? நவகிரகங்களான உங்களுக்கு பாதிப்பா? கவலையே படாதீங்க. அந்த அம்பாள் தேரிலை கொடுவித்து இன்று திருச்சி நகரின் வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த சமயபுரம் மாரியம்மா. நவ கிரகங்களையும் நவ சர்ப்பங்களாக மாற்றி மாலையாக அணிந்திருக்கக்கூடிய தாய். நவ கிரகங்கள் உங்களை தொந்தரவு செய்கிறதா? சமயபுரம் மாரியம்மனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் அவள் உங்களுக்கு வாழ்வு தருவாள் என்பதற்காகத்தான் கூட்டம் அங்கே கூடி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி உன்பாதம் சரம் புகுந்தோம், எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி துணிவெழுக்க மண் உண்டு, எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி தோல் வெளுக்க சாப்பல் உண்டு, எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி மணிவெழுக்க சாணை உண்டு, எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி மனம் வெழுக்க வழி இல்லைன்னு பாரதி பாடுனா மாரியம்மாவை பார்த்து. ஆனால் சமயபுரம் மாரியம்மனுடைய திருவடிகளை இறுக்கமாக பற்றி கொள்கிற போது நம்முடைய மனம் வெழுக்கும், மனம் தூய்மையாக இருக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களுக்கும் தீர்வு தருகிற தாயாக சமயபுரத்தால் விற்றிருக்கிறார். தேர் அசைந்து வருகிற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த தேரை இழுக்கிறார்கள். அந்தரத்தில் தேர்வோட அருகே செடிய செய்ய, அந்தரத்தில் தேர்வோட அருகே செடியில செய்ய, உச்சியில் தேரோட உயிர செயலறிய, மச்சியில் தேரோட மகர செடியில செய்ய, பக்கம் கயிறோட பகர செடிய செய்ய, கோர்த்தமுத்து வடமசைய ஏற்றவருக்கு வரம் தருவாய் எக்கால தேவியரே என்று அந்தரத்தில் தேர்வோட, உச்சியில் தேர்வோட, மச்சியில் தேர்வோட, பக்கம் கயிறோட அசைந்தாடி வருகிற அந்த தாயின் தேர் திருவிழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பக்தர்கள் உலகெங்கும் இருந்து இன்றைக்கு சமயபுரம் மாரியம்மனை பார்ப்பதற்காக வந்து குவிந்திருக்கிறார்கள். இந்த அம்பாளுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பக்தர்கள் சாமியை வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க. அதுதான் வழக்கம். நான் இந்த சாமிக்கு விரதம் இருக்கிறேன், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு விரதம் இருப்பவர்கள் பக்தர்கள். ஆனா இந்த தாய், சமயபுரம் தாய், பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறார். மாசி மாதம் கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்காக சமயபுரம் மாரியம்மன் விரதம் இருக்கிறாள். அதற்கு பச்சை பட்டினி விரதம் என்று பெயர். தன்னுடைய பக்தர்களுக்காக அம்பாள் விரதம் இருக்கிறாள் என்றால் அது சமயபுரம் மாரியம்மன் தான். கண்ணபுரத்து எல்லையிலே சமயபுரத்துக்கு கண்ணனூர்னு ஒரு பேர் உண்டு. 1000 கண்ணுடையாள் அந்த அம்பாள். கண்ணபுரத்து எல்லையிலே காவல் கொண்ட மாரியரே, சிக்கெல்லாம் பேர் படைத்த தேசமுத்து மாரியரே, மக்க பசி தீர்க்க பச்சை பட்டினி நீ கிடந்த, மாநிலம் நோய் தீர்க்க மகராசி பழி கிடந்து பாடினாங்க. மக்களுடைய பசியை தீர்ப்பதற்காக நீ பட்டினி கிடக்கிறமா, மக்களுடைய நோயை தீர்ப்பதற்காக நீ தவம் இருக்கிறமா என்று சமயபுரம் மாரியம்மனை பார்த்து பாடினார்கள். அந்த அம்பாள் 27 நட்சத்திரங்களையும் தன்னுடைய உடம்பில்
தன்னுடைய உடம்பில் எந்திரங்களாக கொண்டிருக்கக்கூடியவள். மூலிகையால் ஆன சுயம்பு லிங்கம் சமயபுரம் மாரியம்மன். ஒரு முறை மாரியம்மன் கோவிலுக்கு போய் வந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அந்த தேர் அசைந்து வருகிற அந்த காட்சியை பார்க்கிறோம். அம்பாள் தேருக்குள்ளே கொலுவிட்டிருக்கிறாள். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அம்பாள் ஆசனத்தில் அமர்ந்திருப்பாள். சுகாசினியாக அமர்ந்திருப்பாள் சமயபுரம் மாரியம்மன். அதென்ன சுகாசினி கோலம்? நிறைய பெண்களுக்கு சுகாசினின்னு பேர் வைப்பாங்க. ஆனா சுகாசினா என்னன்னு தெரியாது. சமயபுரம் மாரியம்மன் அமர்ந்திருக்கிற கோலம் சுகாசினி கோலம். இடது கால் பீடத்துல மடிச்சிருக்கும், வலது கால் கீழே தொங்க விட்டிருப்பாள். அதுதான் சுகாசினி கோலம். அந்த கோலத்தில் தான் சமயபுரம் மாரியம்மன் காட்சி தருகிறாள். அதுல பாருங்க, அவ காலுக்கு கீழே 3 அசுரர்களின் தலை இருக்கும். தேருக்குள்ளே இருக்கிற அம்பிகையை பார்க்கிறோம். தேரை சுற்றி எப்படியெல்லாம் சமயபுரம் மாரியம்மனுடைய பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அம்மாவை பார்த்து அவர்கள் எப்படி ஆரவாரத்தில் துள்ளி குதிக்கிறார்கள், உற்சாகமாக கோஷமிடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 தலை பாம்பு குடைவிரிக்க தலையில் தங்க கிரீடம் அணிந்து மாதுளம்பூ நிறத்தவளாய் 8 கரத்திலும் கத்தி, உடுக்கை, தாமரைப்பூ, திரிசூலம், கபால வடிவம், பாசம், காண்டிபம், மணியேந்தி இடது கால் வீட்டில் மடித்திருக்க வலது காலின் கீழ் 3 அசுரர்கள் தலையை மிதித்து கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளாக சமயபுரம் மாரியம்மன் காட்சி தருகிறாள். அம்பாளை வணங்குகிற போது எப்போதுமே அப்பாவை விட நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அப்பா கூட கொஞ்சம் கண்டிப்பா இருப்பார். ஆனா அம்மா அப்படி கிடையாது. சமயபுரம் மாரியம்மன் நமக்கெல்லாம் தாயாக இருந்து கேட்கிற வரங்களை எல்லாம் அப்படியே தரக்கூடியது. அவளுடைய வாசலை மிதித்து விட்டால், வந்துட்டியா, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ என்று அந்த கோலத்தை பார்க்கிற போதே சமயபுரம் கோவில்ல போய் அம்பாளை பார்த்தோம்னா மனசுல ஒரு தெம்பு வரும். அதுக்குதான் தேடி தேடி சமயபுரம் கோவிலுக்கு போறாங்க. பாரதி பாடுனா, காட்டு வழிதனிலே அன்னை கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடான்னா. சமயபுரம் மாரியம்மன் சமயத்தில் வந்து உரிய சமயத்தில் வந்து காக்கிற அம்பாள் என்பதால் அவளுக்கு சமயபுரம் மாரி என்று பெயர். சமயத்துல ஒரு உதவி பண்ணணும், ஒரு உதவி தேவைப்படுது, ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சா என்ன? ஏன் சமயபுரம் மாரியம்மனுக்கு இவ்வளவு சிறப்புனா, இந்த சமயத்துல எனக்கு இந்த உதவி தேவம்மா, நீ பார்த்து பண்ணு என்று சமயபுரம் மாரியம்மன் கோவில் முன்னால் சென்று அம்பிகையிடம் நேரில் சென்று ஒரு விண்ணப்பத்தை வைத்து விட்டு வந்தால் அதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய கருணை மிகுந்த அம்பிகை அவள். நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் மஞ்சுமடான் நாம் பாரதி. நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் மஞ்சுமடா. எங்க மகமாயி பேரை சொன்னா யமன் கூட பயப்படுவான்றாம் பாரதி. மாரியம்மன் எப்பேற்பட்டவள், அவளுக்கு கொடுத்துத்தான் பழக்கம். 8 கரங்களை வைத்துக் கொண்டு 8 கைகளில் வெவ்வேறு ஆயுதங்களை ஏந்தியபடி காட்சி தந்து கொண்டிருக்கிறாளே மகமாயி சமயபுரம் மாரியம்மா. அவளுடைய பெயரை சொன்னால் யமன் கூட அஞ்சுவானாம். சமயபுரம் மாரியம்மனுடைய பக்தர்கள் அவள் பாதங்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவளுக்கு வேப்பிள்ளைக்காரின்னு பேரு. இன்னைக்கும் உடம்புல நிறைய நோய் இருந்தா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் அங்க உள்ள வேப்பிலையை வாங்கிட்டு வந்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்கிற பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அம்பாள் வெப்பமாக இருக்கிறார். ஏன் அவளுக்கு வெப்பம் வந்தது? பல்வேறு கதைகள் உண்டு. கர்ண பரம்பரை கதையிலிருந்து புராண கதையிலிருந்து பல்வேறு கதைகள் உண்டு. இந்த அம்பாள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? பக்தர்களுக்காக பட்டினி கிடைப்பது போலவே மற்றவர்களுடைய வெப்பத்தை, இந்த உலகத்தில் உள்ள வெப்பத்தை எல்லாம் தான் வாங்கி கொண்டு நமக்கு குளிர்ச்சியை தருகிறாள் சமயபுரம் மாரியம்மன். சிவன் மன்மதனை எரித்தார். எப்படி எரித்தார்? நெற்றி கண்ணால எரித்தாரா? அப்படி எரிக்கும் போது அம்பாளை மிக அருகிலே பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே பாருங்கள், உற்சவர் சமயபுரம் மாரியம்மனை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக தேரிலே கொலுவிட்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளை நாம் மிக அருகிலே பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவருடைய பாதங்களை பார்க்கிறோம். வையகம் சுரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் துறைமுடைத்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவப்புடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்று அபிராமி பட்டர் பாடினாலே அந்த அடித்தாமரையை மிக அருகில் நாம் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக நாம் இப்போது பார்த்தோம். சமயபுரம் மாரியம்மனுக்கு பல சிறப்புகள் உண்டு. அவருடைய காலில் 3 அசுரங்கள் இருக்கிறாங்கல்ல, என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எதற்காக அவள் வெப்பமாக இருக்கிறாள் என்று சொல்ல ஆரம்பித்தேன். மன்மதரை சிவபெருமான் எரித்தார். அந்த வெப்பம் உலகம் முழுக்க இருந்தது. எங்கு பார்த்தாலும் வெப்பம், எங்கு பார்த்தாலும் வெட்கை. கஷ்டம் வந்தா நாம யாருகிட்ட போவோம்? அம்பாள் கிட்ட தானே போவோம். அம்பாளிடம் போய் எல்லோரும் முறையிட்டார்கள். அம்மா, இந்த உலகம் வெப்பமாக இருக்கிறதே, எங்களால் தாங்க முடியவில்லையே என்று முறையிட்ட போது உலகத்தில் உள்ள அத்தனை வெப்பங்களையும் தனக்குள் வாங்கி கொண்டவள் சமயபுரம் மாரியம்மன். அதனால்தான் அவள் வெப்பமாக இருக்கிறாள். ஆனால் இந்த உலகத்திற்கு அவள் குளிர்ச்சியை தருகிறாள். சமயபுரம் கோவில்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அம்பாள் கருவறையை சுற்றி தண்ணீர் இருக்கும், குளிர்ச்சியான அமைப்பு இருக்கும். ஏன்? உலகத்தில் உள்ள வெட்கையை வெப்பத்தை தான் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாள். தன்னுடைய பக்தர்களுக்காக நீ விரதம் இருக்காத, நீ நல்லா இருக்கணும், நான் விரதம் இருக்கிறேன் என்று விரதம் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த அம்பாள். அவளுக்கு ஆரம்பத்துல வைஷ்ணவின்னு பேரு. சமயபுரம் மாரியம்மன் வைஷ்ணவின்ற திருநாமத்தோடு ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்க. ஸ்ரீரங்கத்துல அங்க இருக்கும்போது உக்கிர தெய்வமாக இருந்தாள். அழகு குத்தி வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு வருகிற ஒரு பக்தரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீச்சட்டி ஏந்தி வருகிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இப்படி பல்வேறு வழிபாட்டு முறைகள், நேர்த்தி கடன்கள் உண்டு. தீச்சட்டி எடுக்கிறது, மாவிளக்கு போடுறது. இன்னைக்கு சமயபுரம் கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர் மாவிளக்கு போட்டு அவங்க நேர்த்தி கடனை செலுத்துறதை நாம பார்க்கலாம். இந்த மாரியம்மனை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த மாரியம்மன் காலுக்கு கீழே 3 அசுரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த அசுரர்கள் யாரு? புராண காலத்துல இருந்தாங்களாம். அவங்கள அம்பிகை வதம் பண்ணாலா? இல்ல. அந்த அசுரர்கள் யாரு தெரியுமா? சமயபுரம் மாரியம்மனாகிய அவளுடைய பக்தர்களை துன்புறுத்துகிறவர்கள் தான் அந்த அசுரர்கள். நீங்க சமயபுரம் மாரியம்மன் காலை இறுக்கமா பிடிச்சிட்டீங்க, உங்களை ஒருத்தன் கஷ்டப்படுத்தி இருக்கான், உங்களை ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான், உங்களை ஒருத்தன் நம்ப வச்சு அழ வச்சிருக்கான். அப்போ அம்மா என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டானம்மா அப்படின்னா அவனை இந்த அசுரர்களை வதம் செய்தது போல அவர்களை அம்பாள் வதம் செய்வாள் என்பதுதான் ஐதீகம். அப்ப அசுரர்கள் வீழ்ந்தது போல எதிரியும் வீழ்ந்து விடுவார்கள் இல்ல, அவர்களுக்கு வீழ்ச்சி கட்டாயம். சமயபுரம் மாரியம்மனை வணங்குகிற பக்தர்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் அவர்களுக்கு வீழ்ச்சி கட்டாயம். இதைத்தான் சமயபுரம் மாரியம்மனுடைய அந்த தோற்றமே நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், நிற்க கூட இடமில்லாமல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கூட்டம் நிரம்பி இருப்பதை பார்க்கிறோம். வெப்பத்தை தன்னுள்ளே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மன் என்று நான் சொன்னேன். வெப்பம், அது சித்திரை வெப்பம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று தெரியும். அந்த வெயிலிலே பக்தர்கள் அம்பாளினுடைய தேர் திருவிழாவிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதால் அங்கங்கே நீர் பாய்ச்சி அந்த இடங்களை குளிர்விக்கிற காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அம்பாளினுடைய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இல்லை மூலவருக்கு. ஏன்னா அது சுதை சிற்பம், மூலிகைகளால் ஆனதுன்றதால அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்குத்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த உற்சவருக்கு அபிஷேகம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் திருவிழா தான் சமயபுரத்துல. சித்திரை தேரோட்டம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த பூச்சொரிதல் விழா நடக்கும். இந்த தேரோட்டத்துக்கு முன்னாடி அம்பாளுக்கு நடக்கிற விழா பூச்சொரிதல் விழா. அந்த பூச்சொரிதல் விழாக்கு முதல் பூவு யார் கொடுப்பா தெரியுமா? உலகம் முழுக்க இருந்து வருவாங்க எல்லாரும். சமயபுரம் மாரியம்மனுடைய பக்தர்களாக போய் பூ போடுவாங்க. அதெல்லாம் சரி. சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடக்கும் போது அம்பாளுக்கு போடப்படுகிற முதல் பூ அவங்க அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட இருந்துதான் வரும். ரங்கநாதர் கொடுக்கிற, ரங்கம் மன்னர் கொடுக்கிற அந்த பூவை எடுத்து போட்டுதான் பூச்சொரிதல் விழாவே சமயபுரம் மாரியம்மனுக்கு தொடங்கும். சமயபுரம் மாரியம்மன் சித்திரை தேரோட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் சமயபுரம் மாரியம்மனின் சிறப்புகள் மற்றும் தேரோட்ட நிகழ்வின் சிறப்புகள் தொடர்பாக மிக அழகான விஷயங்களை நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி சுமதி ஸ்ரீ.